கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு சிக்கலான கேள்வி தான். செத்து போயிட்ட அம்மா அப்பா எனக்கு உதவுவாங்களா, நினைப்பாங்களா? முதல்ல செத்து போகிறதுனா என்ன, செத்து போன பிறகு கூட இருப்பாங்களா, இது கேள்வியெல்லாம் இருக்குது தானே. செத்து போன பிறகு எப்படி இருப்பாங்க, இது தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம உதவுவாங்களான்னு. ஏன்னா இந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு. இப்போ எனக்கு எங்கள் அப்பா செத்துட்டுக்கிறாரு, எனக்கு உதவாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன் நான், கடகன்னு டேடி இல்லை நைனா உன்னால் என்ன உதவ முடியுமா, என்ன பண்ணேன். நிறைய பேருக்கு அது மாதிரி தேவைப்படுது இப்போது. கரெக்ட் தானே? உங்கள் கேள்வி தப்புலாம் இல்லை, நியாயமானது. நம்ம கேட்காத ஒரு கேள்வியாக கூட அது இருக்கலாம். அதனால் அது என்ன சொல்ல முடியாது. செத்து போகிறது அப்படின்னாக்கா மனம் அடங்கி வெளியே போயிடுது. செத்து போகிறதுனா என்ன கிடையாது, நினைவாற்றல் ஒடுங்கி வெளியே போயிடுது. அதுதான் செத்து போயிடுது. உடம்புல இல்லை, ஏதோ ஒன்று உடம்புல இருந்தது இல்லை, அது வெளியே போயிடுச்சு. மனம் தான் வெளியே போயிடுச்சு. அது நீங்கள் ஆனந்த வாழ்க்கை வந்தீங்கன்னா அதில் இன்னும் தெளிவாக மனம் எப்படி இருக்குது, அது எப்படி போயிடுச்சு. வெளியே போன பேர் அதால் சிந்திக்க முடியாது, ப்ராசஸர் இல்லை. வெளியே போன பேர் என்ன பண்ண முடியாது. கடாயில் ஊற்றின குழம்பு தண்ணி கொதிக்கும், கீழே நெருப்பு இருக்கணும், கடாய் இருக்கணும், அதில் ஊற்றுற தண்ணியோ அல்லது குழம்பு என்ன பண்ணணும், கொதிக்கும். அதை மேலும் கொதிக்க வச்சுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், மிளகாய் போட்டுக்கலாம், டேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கேட்டுக்கோ, நெருப்பு எரியணும், பாத்திரம் இருக்கணும், அதில் குழம்பு ஊற்றினா அந்த குழம்பு என்ன ஆகும், ஏதோ ஒரு ப்ராசஸ் ஆகும். நெருப்பு இல்லை, பாத்திரம் இல்லை, குழம்பு இல்லை. 3 இல்லைன்னா அங்கே சூடான ஒரு குழம்பு இல்லை. அடுப்பு எடுத்துட்டேன், நெருப்பு எடுத்துட்டேன், சூடாக்கிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் சூடு இருக்கு எவ்வளோ நேரம்னா, அதுக்கு தாங்கிறது கெப்பாசிட்டி எவ்வளோ நேரம் தான் இருக்கும். அது காலமாக அது இருக்காது. சூடு எடுத்துகிட்டு போயிரு, சூடு இருக்குது, பாத்திரம் இருக்குது, அப்போ தான் அது குழம்பு. பாத்திரத்தை எடுத்துகிட்டு கீழே ஊற்றிட்டேன்னா தலையில் வீணாக போயிடுச்சு. அங்கே என்ன இல்லை, இப்போ பாத்திரம் இருக்குது, நெருப்பு இருக்குது, குழம்பு போயிடுச்சு. குழம்பு கூட இல்லை, குழம்புல இந்த வாசனை என்ன ஆகும், போயிடும். இப்போ கீழே ஊற்றின குழம்பு சாப்பிட முடியுமா? ஏன் போயிடுச்சு, அது அவ்வளோதான். அப்படி தானே, மனம் வெளியே போயிடுச்சு. வேறு ஃபார்மேட்டில் இருக்குது, அதெல்லாம் ரெண்டாவது கதை, நான் அது உங்களுக்கு சொல்ல வரல. ஸோ மனம் வெளியே போயிட்ட பிறகு சிந்திக்கிற திறனை இழந்துச்சு. அல்மா உதவாமல் இருக்கிறதெல்லாம் செய்யாது. அது அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்செல்லாம் கிடையாது, வெளியே போயிடுச்சு. அது ஒரு பேய், அவ்வளோதான். பொய் பேயின்னு சொல்லிக்கிறாங்க, உடம்புல இல்லை. அதனால் என்ன பண்ணாது, அது எதுவும் பண்ணாது, எதுவும் பண்ணவும் முடியாது. அதனால் அவங்களாம் உதவுவாங்களான்னு நம்பினுக்கிறது வேஸ்ட்டு. அதனால் செத்தவங்கலாம் உதவுவாங்களான்னா, உங்கள் அம்மா அப்பா உதவுவாங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களாம் செத்துக்கிறாங்க, அவங்களாம் உதவுவாங்களா? உதாரணத்துக்கு எம்ஜிஆர் செத்துட்டுக்கிறாரு, அவர் கோயில் கட்டி கும்பிட்டேன்னா வந்து உதவுவாரா என்ன, உதவுவாரா? எம்ஜிஆர் உதவ மாட்டாரா? செத்து போன எம்ஜிஆர் உயிராக இருக்கும்போது உதவி பண்ணியிருப்பார். இப்போ அவங்க ரசிகர்களுக்கெல்லாம் எலெக்ஷனில் வந்து ஓட்டு கேட்பாரா? ஏன் மாட்டேன், அதெல்லாம் தெரிய தர முடியாது. நான் அப்போ அம்மா அப்பா மட்டும் எப்படி வருவாங்க? பாசத்தினால நீங்கள் அது மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. போயிடுச்சுன்னா போயிடுச்சு தான். அங்கே அம்மானு ஒன்று இல்லை, உடம்பு மட்டும்தாங்குது. அங்கே உள்ள இந்த ஒன்று இல்லை. புரிஞ்சிச்சேன்னா அது மேலே அக்கறை எடுக்க மாட்டேன். அம்மாவை நீ நினச்சி அழலாம், கூட இருந்ததுனால போனாலும். அப்பாவை நீ நினச்சி அழலாம், நீ அழலாம், அவங்க அவள்தான் கதை முடிஞ்சிச்சு, நோமூர். அப்போ செத்து போகிறது ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தினால ஒரிஜினாலிட்டியை நீ எழுந்துட்ட. அல்மா அதால் என்ன பண்ண முடியாது, உதவோ செய்யவோ முடியாது. அதெல்லாம் நம்பின்னு இருக்காது. அப்படிலாம் செத்துட்டவங்க வந்து உதவுவாங்க அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஆனால் இந்த பில்லி ஏவல் பேயெல்லாம் செய்கிறானுங்கல்ல, அவனுங்களாம் அந்த பேயை விட்டு செய்கிறதா சொல்கிறானுங்க, இருக்கவும் தான் செய்யுது. அந்த வெளியே போச்சு இல்லை அந்த மனம், அது ஏதோ வெறித்தனமாக போயிருக்கும். அதை எடுத்து வச்சுருந்தா இவனுக்கு அதுக்கு ஏன்னா ஒரு குத்து, அது ஏதோ சேர்த்து இருக்கிற தட்டை துணி அதெல்லாம் பண்ணி செய்கிறதா சொல்கிறாங்க, எனக்கு தெரில. பட் அப்படி ஒரு சாத்தியம் இருக்குது. அந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பாவை பேயாக்கி எவனா மந்திரவாதிக்கிட்ட பண்ணி உனக்கு உதவுற மாதிரி, நீ தூங்கும்போது அமுகிற மாதிரி பண்ணி உன்னை சாக வச்சிடலாம். அப்படி தான் உதவ முடியும். இல்லை நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கலாம் அம்மா அப்பா மூலியமாக. அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. நல்லா இருக்குது எவனா சூனியம் வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? எங்கன்னா சூனியம் வைக்கிறவன் இவங்க நல்லா இருக்கணும்
அப்படின்னு வச்சுக்கிறான். வைக்க முடியுதே? அப்படி ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கணும் நேரவே நினச்சிட்டு போகலாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு. நான் புரியுது என்ன சொல்லிட்டு. கெட்டு போகிறதுக்கு தான் சாத்தியம் இருக்குது. இந்த அரைக்குறையாக போனது, ஆக்சிடெண்ட்டில் செத்துது, இதுன்னு இருக்கும்ல, அதுங்களை வச்சுக்கின்னு பேய் பிசாசு பில்லி அவள் சூனியெல்லாம் பண்ணுகிறானுங்க. பட் நீங்கள் நேர்மை ஆகிட்டீங்கன்னா வெளிச்சோடு வந்துச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. அதெல்லாம் கனவுலேயே சாவச்சிடலாம், பிரச்சனை இல்லை. அங்கேயே எதிர்த்துடலாம். எதிர்க்கிறது தான் வாழ்த்துறது. எப்போவுமே தானே வாழ்த்து. நீ மட்டுமா நல்லா இருக்கணும்? ஏலாம் தானே நல்லா இருக்கணும்? ஆல்மாண்ணா அம்மா அப்பா உன்னை மட்டுமா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க? வெளியே போய்ட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் தானே நினைப்பேன், நினைக்கணும். இங்கே இப்போயே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கோ. செத்த பேர் என்ன நினைப்பு யாருக்கு தெரியும்? அதனால் மரியாதை என்ன பண்ணேன்? உயிராக இருக்கும்போதே பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கோ, நல்லது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.